ஸோ கும்பராசிக்கு உண்டான ஒரு டுவல் ஃபேஸ் என்ன அப்படின்றது. கும்பராசி வந்து பார்த்தீங்கன்னா, பாவம் அவங்க வந்து உழைக்கணும், உழைக்கணும், நிறைய உழைக்கணும். சனி பகவானினுடைய ஆதிக்கம் இருக்கு இல்லையா? ஆம், வேலையும் செஞ்சுட்டு கெட்ட பேரும் அவங்களுக்கு கிடைக்கும். இவங்க குடும்பத்துக்கும் சரி, வெளியிலயும் சரி. ஸோ கொஞ்சம் பாவப்பட்ட ராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்கள், கும்ப லக்னமும் அதே மாரி தான். இவங்களுடைய உண்மையான இது என்னன்னா, அடுத்தவங்க சொன்னாங்கன்னா விழுந்து விழுந்து எல்லாமே வந்து செய்வாங்க. இவங்கள யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. குடும்பத்தில இருக்கிறவங்களும் சரி, வெளியில இருக்கிறவங்களும் சரி. ஆ சதயம், பூரட்டாதி இது எல்லாமே பாவம் உழைக்கிற வர்க்கங்கள் தான். இதில இவங்க வந்து என்னன்னா, த ஆர்ட் ஆஃப் சேயிங் நோ அத கத்துக்கணும். ஐயோ! எனக்கு முடியலங்க. நான் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு. ரொம்ப அடிபட்டு வாழ்க்கையில ரொம்ப நொந்து போனதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட் ஸ்டேஜ்ல தான் அத கத்துக்குவாங்க. ஸோ இந்த போலி முகம் என்ன அப்படின்னா, உங்களால முடியலையா? நீங்க இல்லன்னு சொல்லுங்க. உங்கள்ட்ட பணம் இல்லையா? நீங்க எதுக்காக அடுத்தவங்களுக்காக கடன் வாங்கி செய்யணும்? ஸோ இந்த ஆர்ட் ஆஃப் சேயிங் நோ அப்படிங்கிறத அவங்க கத்துக்கிட்டாங்கன்னா, கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில சந்தோஷங்கள் நெறைய இருக்கும். இது வந்து அவங்களுடைய போலி முகம். உண்மையான முகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையா உழைப்பாங்க. அவங்கள வந்து குறையே நம்ம சொல்ல முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளங்கள் தான் இந்த கும்பராசி நேயர்கள். ஸோ மக்களே கும்பராசி நேயர்ல இருக்கிறவங்க நீங்க கொஞ்சம் உஷாரா இருங்க. அடுத்தவங்க வந்து உங்கள நெறைய வேலைய எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறதும், அவங்க வந்து அந்த வேலைய செஞ்சா மாரியும் வந்து சொல்லிப்பாங்க. ஸோ இத வந்து நீங்க மாத்திக்கோங்க. ஆ, உங்களுடைய உழைப்பு, உங்க ஊதியத்திற்கேத்த உழைப்ப நீங்க பண்ணா போதுமானது. அடுத்தவங்க உழைப்பையும் சேர்த்து நீங்க பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. மத்தவங்க வந்து நம்மள நல்லவங்கன்னு சொல்லணும்னே கிடையாது. நான் என் வேலைய செய்றேன். என் வேலைக்கு மத்தவங்க அந்த கிரெடிட் குடுத்தா போதும் அப்படின்னு உங்கள மாத்திக்கோங்க. கண்டிப்பா வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பீங்க.